இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் 2017 இயர் கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். கேள்வி எண் 1. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் எது? விடை ஆப்ஷன் சி சிங்கவல்லி. கேள்வி எண் 2. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை நிரல் நிறை பொருள்கோள். கேள்வி எண் 3. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பகை. கேள்வி எண் 4. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி புறா பருந்து. கேள்வி எண் 5. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதில் அமைந்துள்ள மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பொழிப்பு மோனை. கேள்வி எண் 6. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இரண். இதில் அமைந்து வரும் தொடை நயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் அடிமுரண் தொடை. கேள்வி எண் 7. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை நிறை நிறை தேர். கேள்வி எண் 8. சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 1.5 மாத்திரை. கேள்வி எண் 9. இரட்டை கிளவி இரண்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை நன்னூல். கேள்வி எண் 10. பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கமலா சிரித்தாய் காலவழு. கேள்வி எண் 11. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இதற்கு சரியான விடை இந்தியா வென்றது உவமையாகு பெயர். கேள்வி எண் 12. தொழில் பெயரை கண்டறிக. வா அப்படின்ற சொல்லுக்கு தான் தொழில் பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வா என்பதற்கு தொழில் பெயர் ஆப்ஷன் ஏ வருதல். கேள்வி எண் 13. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காசு கிளி கூரை கேணி கைப்பிடி. கேள்வி எண் 14. இனிய நண்ப இந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரச்சம். கேள்வி எண் 15. எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் மதில் காத்தல். கேள்வி எண் 16. சொல்லை பொருளோடு பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தலாமா? முதல்ல வனப்பு. வனப்பு என்பதற்கு அழகு என்பது பொருள். இரண்டாவது அடவி. அடவி என்பதற்கு காடு என்பது பொருள். மூன்றாவது வீறு. வீறு என்பதற்கு வலிமை என்பது பொருள். நான்காவது மதுரம். மதுரம் என்பதற்கு இனிமை என்பது பொருள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 4, 1 மற்றும் 3. கேள்வி எண் 17. மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நூல்களோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த சைடில் அதை இயற்றிய ஆசிரியர்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக பொருத்தணும். பொருத்தலாமா? முதல்ல திருக்கடுகம். திருக்கடுகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா நல்லந்தனார். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 இந்த நூலை இயற்றியவர் முன்னுரை அரையனார். சிறுபஞ்சம் மூலம் இந்த நூலை இயற்றியவர் காரியாசன். ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 18. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? இது ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி, மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கேள்வி எண் 19. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் குண்டலகேசி. கேள்வி எண் 20.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். கேள்வி எண் 21. கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அப்பர். கேள்வி எண் 22. ரூபாயத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, நான்கடி செய்யுள். கேள்வி எண் 23. அணு துளைக்காத கிரஹம்பிளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை உருசிய நாடு. கேள்வி எண் 24. வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இவ்வரியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கடுவெளி சித்தர். கேள்வி எண் 25. 26 முதல் 32 வரை உடைய பருவ மகளிரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தெரிவை. கேள்வி எண் 26. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. கேள்வி எண் 27. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வள்ளலார். கேள்வி எண் 28. இயற்படு பொருளால் கண்டது மறைந்து முயற்கோடெண்டன கேட்டது தெளில், இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மணிமேகலை. கேள்வி எண் 29. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். கேள்வி எண் 30. தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை திருமந்திரம். கேள்வி எண் 31. 9 நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கேள்வி எண் 32. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, காலம் வரும் வரை. கேள்வி எண் 33. சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை உமறு புலவர். கேள்வி எண் 34. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் காகம், குதிரை, சிங்கம் இந்த மாதிரி விலங்குகளோட பெயர்கள், பறவைகளோட பெயர்களும், இந்த சைடில் அவை எழுப்பும் சத்தத்தோட பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல காகம். காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 35. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருமூலர். கேள்வி எண் 36. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாடு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெரியார். கேள்வி எண் 37. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சா அகத்தியலிங்கம். கேள்வி எண் 38. நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மான். கேள்வி எண் 39. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பசும்பொன் முத்துராமலிங்கர். கேள்வி எண் 40. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குளோரோஃப்ளோரோ கார்பன். கேள்வி எண் 41. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கால்டுவெல். கேள்வி எண் 42. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி மு வரதராசனார். கேள்வி எண் 43. தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டு பெறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். கேள்வி எண் 44. காமராசரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. கேள்வி எண் 45. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி குறிஞ்சித்தீட்டு. கேள்வி எண் 46. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி கெல்லட். கேள்வி எண் 47. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். கேள்வி எண் 48. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் வியர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வரதராசனார். கேள்வி எண் 49. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மணிமேகலை. கேள்வி எண் 50. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல திருவரங்கம். திருவரங்கத்துக்கு சரியான பொருத்தம் ஸ்ரீரங்கம். திருச்சிற்றம்பலம். இதற்கு சரியான பொருத்தம் சிதம்பரம். திருமறைக்காடு. இதற்கு சரியான பொருத்தம் வேதாரண்யம். அங்கையர்கண்ணி. இதற்கு சரியான பொருத்தம் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ட் 1 முதல் 50 கேள்விகளுக்கு பதில்களை பார்த்தோம். இரண்டாவது பார்ட்டில் நம்ம மீதி இருக்க 50 கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கலாம். நன்றி.